5 நிமிஷத்துல நீங்களும் வீட்லயே செய்யலாம் இட்லி பொடி. இட்லி தோசைக்கு தொட்டுக்க எதுவுமே இல்லையா, இட்லி பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வச்சு மேல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்ய ஊத்தி அத ஒரு கலக்கி கலக்கி இட்லி அதில வச்சு சாப்பிடும்போது ருசி அப்படி இருக்கும். இது இட்லிக்கு மட்டும் இல்லைங்க, தோசை மேலேயும் போட்டு நல்லா தோசை பொடி போட்டு பொடி தோசையும் சாப்பிடலாம். வெல்கம் டு ஜே ஹோம் ஃபுட்ஸ். இட்லி பொடி செய்யறதுக்கு முதல்ல நம்ம தேவையான பொருட்களை எடுத்து வச்சுப்போம். இதை செய்யறதுக்கு நான் 1 கப் அளவு உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஒரு 8 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நான் குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன், நல்லா கலராக டேஸ்ட்டாக வருன்றதுனால. இது கூட நம்ம 1 கப்பு உளுந்துக்கு 1/2 கப் அளவு கடலப்பருப்பு எடுத்துக்கணும். 1 கப்புக்கு 1/2 கப் அளவு கடலப்பருப்பு, இதுதான் அளவு. இது 1 வாரத்துக்கான அளவு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு, அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம். இப்போ இதை செய்யறதுக்கு நம்ம கடாயில் ஒரு பொருட்களாக சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுருக்கலாம். முதல்ல காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கடலப்பருப்பையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கலாம். தீய விடக்கூடாது. நல்லா பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்குனிங்கன்னா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக வந்துடும். இந்த மாதிரி பொன்னிறமாக வந்தோடனே இதை எடுத்து அந்த பிளேட்லேயே வச்சுக்கலாம். வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம உளுத்தம் பருப்பை சேர்த்து வதக்க போகிறோம். இப்போ மாதிரி நல்லா வறுத்து எடுக்கணும். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுக்கணும். உளுத்தம் பருப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க. நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ இதையும் எடுத்து அதே பிளேட்டில் வச்சுக்க போகிறோம். இப்போது இது கூட கடைசியாக நம்ம ஃப்ளேவருக்காக கட்டி பெருங்காயம் சேர்க்குறோம். கட்டி பெருங்காயம் வறுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம், அப்புறம் நம்ம எடுத்து வச்ச 1 டேபிள் ஸ்பூன் அளவு எள்ளு நல்லா பொரிஞ்சு வரும் பாருங்கள். எள்ளு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதையும் நம்ம வறுத்து வச்ச அந்த மிக்சரோடு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்க்குறோம். சேர்த்து இதை நல்லா ஆற வைக்கணும். சூடாக அரைக்கக்கூடாது. பாருங்கள், நல்லா ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி ஆறட்டும். இந்த மாதிரி ஆறினோடனே இதை ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதை மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நல்லா ஆறினோடனே மிக்சர் ஜாரில் நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வரணும். கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள், இதை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இதை இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாலேயோ இல்லை ஒரு ஸ்டீல் டப்பாலேயோ போட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா மூடி வச்சிங்கன்னா 3 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. இட்லி பொடி டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். ஃபாலோ ஜே ஹோம் ஃபுட்ஸ் ஃபார் மோர் ரெசிபி.